நீங்க இப்படி போய் நேரா ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் ஏத்தினா ஒயின் ஷாப் இருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. டேய், ஒரே ஒரு 1000 ரூபாய் அதிகமாக இருந்தா அண்ணனை இதோட ஒயின் ஷாப் பக்கத்தில் கூட்டமே போடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீ அங்க கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்திருந்தீங்கன்னா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பரவாயில்ல, டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நான் அண்ணன் கிட்ட கேட்டார், கூட்டத்தை எப்படின்னா 10 மணிக்கு முடிப்பீங்களா 9:30 முடிப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறான் பார் சீக்கிரம் முடிங்க 9 ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்? என்ன நியாயம் இது?